அண்ணே என்னங்கண்ணே? டேய் இதெல்லாம் கொண்டு போய் வித்தா எவன்டா வாங்குவான்? நான் சொன்னதெல்லாம் பக்கா ஏத்திட்டியா? நீங்க சொன்னதெல்லாம் பக்காவா ஒண்ணு விடாம சூப்பரா ஏத்திட்டேனே. ஏத்துறா. டேய் சீக்கிரம் ஏத்துங்க, வீட்டுக்காரன் வந்துட்டா வம்பா போயிடும். அப்புறம் வெறுங்காட போட ஐயா வெங்காயம் வெடி வெடிச்சிருவாரு. அண்ணே எனக்கு ஒரு பொருள் கிடைச்சதுண்ணே. எங்க காட்றா. டேய் இது யூஸ் பண்ணதுடா. அப்ப இதெல்லாம் போடா கரும முடிச்சவன. போடா தூக்கிட்டு வர ரைட்ட தப்பாரு. அண்ணே அதெல்லாம் உடனே என்ன இந்தாங்க. டேய் இத்து போன ஃபேன். இது எதுக்குடா? உள்ள குச்சி விட்டு சுத்துறதுக்கா? ஓசியில கிடைச்சா ஆசிட்டே குடிப்பான் இந்த கருவாட்டக்காரன். டேய் போடா வேலை காட்டுறாரு. ரோட ஏத்திட்டீங்களா? நீங்களாம் யாரு? எப்படியோ சமாளிக்கணுமே. அண்ணே இந்த வீட்டுக்காரங்க வீடு காலி பண்ணி போறாங்க, அதான் பொருள் எல்லாம் ஏத்துறோம். அப்ப அந்த சொக்கலிங்க ஊரை விட்டு போறானா? இப்ப சொக்கலிங்க ஊர் விட்டு போல, அவர் பொருள் தான் போகுது. அப்படியா? சரி நான் வரேன். சரிங்க. டேய் ஏறுங்கடா. மூரா தூக்கு. வா வண்டி ஏறா. ஹலோ நிறுத்துங்கப்பா, இந்தப்பா நிறுத்துங்க. இந்தாங்கப்பா. ஏப்பா மூட்டை விழுந்தது கூட தெரியாம இவ்வளவு ஸ்பீடா போறீங்க? கொஞ்சம் பொறுமையா தான் போறது. பார்த்து பத்திரமா வைங்கப்பா. ஆமா இந்த பொருள்லாம் எங்கேயா பார்த்த மாதிரியே இருக்கே. ஏதாவது வீடு காலி பண்ணி போறீங்களா? ஒரு பெரிய ஒரு கிஃப்டா கொடுத்தாருங்க. ஆமாங்க. ஐயா நீங்க சொக்கலிங்க எஸ்ஐ. இங்கதான் கோயில் தெருல குடியிருக்கேன். ஐயோ நாமளே போய் முள்ளுச்செடிகள் உளுந்த மாதிரி ஆயிடுச்சே. ஜெட்டிக்கு சொந்தக்காரன் இவனா இருப்பானோ? ஐயோ மாட்டிக்கணும். என்ன எல்லாம் பயந்து போய் பாக்குறீங்க? அதெல்லாம் இல்ல, டிபார்ட்மெண்ட்ல இன்னும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கா? என்னோட பையன் எஸ்ஐ, அக்கா பையன் எஸ்பி. ரொம்ப நன்றிங்கய்யா. ஓகே வரங்க. டேய் ஏறுங்கடா. பார்த்து பொறுமையா. பொறுமையா. ஹலோ எங்க என்ன கட்டி போட்டுட்டு எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிட்டாங்கங்க. இதுக்கு பதிலா என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருப்பீங்கடா. நீ மட்டும் எப்படி நீ எங்க போனாலும் எதையாவது அடிச்சுட்டு வந்துடுற. நாங்க எதை தொட்டாலும் விளங்கவே மாட்டேங்குது. டே தம்பிகளா, ஒரு இடத்துக்கு களவாட போகும்போது வெறுமனே சாமி கும்பிட்டு போனா மட்டும் போதாதுடா. எந்த ஊருக்கு போறோம், எந்த வீட்டுக்கு போறோம், அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்கறத சரியா கணிச்சு வேலையை காட்டணும்னுவே அப்புறம் எல்லாமே நமக்கு சக்சஸ் தான்டா. அதை விட்டுட்டு பிளானிங் இல்லாம சும்மா போனோம்னுவே வேலைக்கு ஆகாது. புரிஞ்சுக்கோங்க. அது சரி, அந்த பொண்ணை ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்க? நாங்க எங்கன்னு தூக்கணும், அதுவே தானா வந்துருச்சு. தானா வரல, என்ன பார்த்து தான் வந்தா. ஓ வயிற்று பசிக்கு சோர்ச்சிங்க போன இடத்துல எங்களுக்கே தெரியாம தானா வந்துச்சு. நானும் ஒரு ஃபிகரை லவ் பண்றேன், கொண்டு வரேன் பாரு. அடிக்கடி ஜெயிலுக்கு போற உனக்கு ஜெயிலுக்குள்ள போலீஸ் ஏதாவது மாட்டிக்கிச்சானே? பொறுத்து இருந்து பாரு. ஆமா அடுத்தது எங்க போற? அடுத்த இலக்கு ஆண்டிப்பட்டி. ஆண்டவா, போற காரியம் நல்லபடியா நடக்கணும். நான் எடுத்துட்டு வர ஆர்பியால இந்த ஊரே என்ன கொண்டாடணும். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சாமியோட துணை இல்லாம போன எல்லாருமே இப்போ ஜெயில தான் இருக்காங்க. நான் ஃபோன் பண்ணணும், மொபைல் இருந்தா கொடு. ஐயோ அது மாத்திரம் வேணாம். உங்களுக்கு மொபைல் கொடுத்தது ஐயாக்கு தெரிஞ்சது என் தலையே இருக்காது. நீ வேற ஒன்னும் நினைக்காத. நீ திருட்டு பொருளோட வந்த பொண்ணு. உன்னை தேடி போலீஸ் ஏதாவது வந்து அதனால எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான். சரி, சரித்திர கதெல்லாம் அப்புறம் பேசலாம். நீ குளிச்சுட்டு வா, கோயிலுக்கு போலாம். மாப்பிள்ள உன் வீட்டுல பரவாயில்லையா? என் வீட்டுல என் குடும்பமே சேர்ந்து எனக்கு கழுவி ஊத்துது. ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணுயா. என்ன பண்ணலாம்? அங்க பாரு. என்ன ஃபிகர் மாப்பிள்ள. வெளிச்சத்துல பாக்கும்போது ஐஸ்வர்யா ராய் மாதிரியே இருக்குது.
ராத்திரியில பார்த்தாலும் ஐஸ்வர்யா ராய் மாதிரி தானே இருக்கும். நீங்க எல்லாம் மனசு வச்சா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன்டா. வாயமுறா, அந்த கற்பனையை மனசுல வச்சா போதுண்டி, அதெல்லாம் நடக்காது. இங்க என்னடா பண்றீங்க? தேங்காய் உடைக்கிறத பார்க்க வந்தோம் ஐயா. நான் தேங்காய் பொறுக்க வந்தேங்கய்யா. கோவில் சாமி கும்பிடத்தான், சைட் அடிக்க இல்ல. இனிமே இந்த பக்கம் உங்களை நான் பார்த்தேன் தொலைச்சிடுவேன். போடா. ஐயோ ரோஜா, கனி இல்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்க? நீ மட்டும் தப்பிச்சு போனது ஐயாக்கு தெரிஞ்சது என்னையும் உன்னையும் வெட்டி போட்டுருவாரு. நான் போகணும். என்னமோ சினிமாக்கு போற மாதிரி சொல்ற. இந்த கருவா கோட்டைக்குள்ள ஒரு காக்கா குருவி உள்ள வரணும்னாலும் வெளியே போகணும்னாலும் ஐயா மனசு வைக்கணும். இங்க இருந்து ஓடுனா ஊரு போய் சேர மாட்ட, உசுறு போய் தான் திரும்ப வருவ. இத நான் பயந்து சொல்லல, உன் மேல இருக்கிற பாசத்துல சொல்றேன், புரிஞ்சுக்கோ. மரியாதை செயினை கூடுறான், என்கிட்டயும் உன் வேலையை காட்டுறியா? பொண்ணுங்க வெளியில போவையில கோல்டு கவரிங் தான் பெஸ்ட். திருட்டு பயலோ அலையிற ஊர் இது, பாத்துக்கங்க. அதுவும் சரிதான். காசு பணம் இல்லாததுனால இப்ப களவாணி பையனுங்க அதிகமாயிட்டானுங்க. கரெக்டான நேரத்துல வந்து காப்பாத்தினது நல்லதா போச்சு. ஒரு நிமிஷங்க. என்னங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? ஒன்றும் ஆகலைங்க, இதெல்லாம் ஒரு மேட்ரா? உங்க பேரு? தமிழ். உங்களுக்கு கோல்டை விட முத்து மாலை போட்டா அழகா இருக்கும்.
ஓபன் பண்ணா விஜய் என்ட்ரி மாதிரி ஒரு என்ட்ரி. அப்புறம் ரன்னிங். ஓடுறான் ஓடுறான் ஓடுறான். திருட கரும்பு தோட்டம் வரைக்கும் ஓடுறான். விடுவாரா? போலீஸ் திருடனை பிடிக்கிற மாதிரி புடிச்சு விஜய் அடிக்கிற மாதிரி அடி குத்து பின்னி பெடல் எடுத்துட்டாரு. ஒரு சூப்பர் ஃபைட். நீ பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்த, அவ ஃபைட் பண்ணது உனக்கு எப்படி தெரியும்? அப்பா, பேசிட்டு இருக்கும்போது உங்க போலீஸ் புத்தியை வச்சு குறுக்க கேள்வி கேட்காதீங்க. அம்மா, நீங்களே கேளுங்கம்மா. அப்புறம் அவனை அடிச்சு புடிச்சு இழுத்து உருட்டி புரட்டி கையில இருக்கிற செயினை விஜய் மாதிரி புடுங்கிட்டாரு. அம்மா, என்னம்மா யோசிக்கிற? 1.5 பவுன் செயினை போட்டு உன்னை வெளியே அனுப்புனதுக்கே இவ்வளோ பிரச்சனை. உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது 100 பவுன் போட்டு அனுப்பணும்னு அப்பா சொல்றாரு. அதுக்கு என்ன ஆகுமோ தெரில. அத பத்தி நீ ஏமா கவலைப்படுற? தங்கத்துக்கு பதிலா கவரிங் நகை போட்டா போச்சு. உங்களுக்கு கோல்டை விட முத்து மாலை போட்டா அழகா இருக்கும். வந்துச்சுமா. நீ இங்க இருக்கிறத விட இங்க இருந்தது நல்லா இருக்கும். நேத்து கார்த்திகோட எங்கடி போன? திருவிழால பாத்தியா? அது வேற பெரிய கதை தெரியுமா? என் மாமா பையன் வேற பாத்துட்டான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு தெரியுமா? அங்க பாரு. நீங்க போங்க, வரேன். நடத்த இன்னைக்கு இந்த வழி தானா? இல்ல, எப்பவும் ஒரே வழியில போனா போர் அடிக்காது. அதான் அப்பப்ப வழியை மாத்திப்பேன். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு பிடிச்ச முத்து மாலை. அழகா இருக்கிறவங்க முத்து மாலை போட்டாலும் அழகுதான். ஆனா நீங்க பேரழகு. ரைட்டா? ஏய் கனி, செயின் பார்ட்டி கூட லிங்க் ஆயிட்டாடி. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? கரும்பு வாங்க வந்தவனை காதலிக்கிறியா? காதல் கரும்பு விக்கிறவன் கம்பு சுத்துறவன்லாம் பார்த்து வராது, மனச பார்த்துதான் வரும். என் மனசுக்கு அவனை பிடிச்சிருக்கு. மனசுக்கு பிடிச்சதெல்லாம் கிடைக்குமா என்ன? எனக்கு கூட தான் தலையை பிடிச்சிருக்கு. கிடைப்பாரா? நீ பேசுறது ஷாலினிக்கு தெரிஞ்சா நீ சால்னா தாண்டி. எவனோ ஒருத்தவன் திருடிட்டு போன செயினை திரும்ப கொண்டு வந்து கொடுத்ததுக்கு அவனை லவ் பண்றேன்னு சொல்றீ. இதெல்லாம் உனக்கு கொஞ்சம் ஓவரா தெரியல? அவளுக்கு பிடிச்சிருக்கு, அவ லவ் பண்றா. தமிழ் தானே உங்க பேரு? ஆமா சார். சொந்த ஊரு? நாகர்கோயில் பக்கத்துல தேங்காய்பட்டணம் சார். ஓஹோ, நான் தான் உன்னை நேரில் பார்க்கணும்னு நினைச்சு வர சொல்லியிருந்தேன். நீ செஞ்ச உதவிக்கு கைமாறுன்னு நினைச்சுக்காத. இல்ல சார், வேணாம். தமிழுக்கு எடுத்து கொடுத்தா சார் பழக்கம். வந்தவங்கள வாழ வச்சு பார்க்கறவன் தான் இந்த தமிழ். கனி, என்னம்மா பண்ற? சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேம்மா, வந்து சாப்பிடு. ஏன்டா பழனி இப்படி ராவா குடிக்கிற? ஆண்டிப்பட்டி ஆர்பி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதான் ராவா குடிக்கிறேன். எனக்கு லக்கே இல்லை. யாரு பழனியனுக்கு ராசி இல்லைன்னு சொன்னது? போன பொங்கலுக்கு நாம எடுத்த தங்க சிலை, மியூசியத்தில் திருடின தங்க வாள், செட்டியார் வீட்டில் எடுத்த தங்க நகை, அப்புறம் மதுரையிலேருந்து எடுத்த காரு எல்லாம் நீ எடுத்தது தானே? அதெல்லாம் எடுத்து என்னடா பிரயோஜனம்? அதான் வெள்ளைக்காரன் கொண்டு போயிட்டானே. லட்சிய வெறியோட ஆர்பி எடுக்க போனேன், அதுவும் போயிருச்சேடா. இப்போ இனி எந்த மூஞ்சி வச்சுட்டு ஐயா பாப்ப? பழனி, கவலைப்பட வேண்டாம். ஆர்பி போனா என்ன, இப்ப எம்பி இருக்கு. போன இடத்துல பல்கா தூக்கிட்டு வந்துட்டோம்ல. ஏதோ அந்த வாழைத்தாரா? அது வாழைத்தாரு இல்ல, அதுதான் நம்மள வாழ வைக்க போகுது.
யார் அந்த பொண்ணு? இதுவாடா நீ சொன்ன எம்பி? மூட்டையில பொண்ணு அதான் எம்பி. இந்த உடம்பு பூரா நகையா இருந்துச்சுன்னு கலட்ட நேரம் இல்ல, அதான் இந்த ஆனா அப்படியே அலேக்கா தூக்கிட்டு வந்துட்டேன். வாடகைங்க. ஏண்டா ஏற்கனவே ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்த பிரச்சனைங்க தீராம கிடக்கு, அதுக்குள்ள இன்னொரு பிரச்சனைடா. என்ன ஐயா கிட்ட கோர்த்துறத உனக்கு வேலையா போச்சு. போடா உன்ன. அம்மா தாயே, இங்க நடந்ததுக்கு எல்லாம் காரணம் அவனுக்கு தான், நான் இல்ல. என்ன விட்டுரு தாயே, நீ கிளம்பு தாயே, போமா போ.